Coke. 2. Just one. Yeah. மரியாதைக்காக என்ன வேணுமான்னு கேட்க மாட்டாரு. தாகமா இருக்கு. அனு, உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்க. எனக்கு வேணாம் சார். அட, அபயோட அண்ணன். நியாயமா இருக்கா உனக்கு? உன் தம்பி இந்தியால இருந்து வந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, நீ எருமை மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க. நான் தான் சார் தம்பி. அங்க பாத்தீங்கல்ல, அவனே தான் சார் நானு. எங்க அண்ணனை காணோம் சார். ரொம்ப பசியா இருந்தது, அதான் கடலை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடடடா, சாரி. லேடிஸ் கூட ஷாப்பிங் வந்திருக்கீங்களா சார்? டைம் வேஸ்ட். செக்ரட்டரிக்கு நல்ல gift கொடுக்கலான்னு தான். ஃபேண்டாஸ்டிக். சரியான பாஸ் தான். இந்தியாவிலேயே யாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு கோக் வாங்கி தர முடியல, gift வாங்கி தராரா? அனு, போய் ஷாப்பிங் பண்ணிக்க. சார், எனக்கு வாங்கிக்க அனு. 7500 ringgits, அதாவது நம்ம பணத்துக்கு 1 லட்சம். பிடிச்சத வாங்கிக்க. சார், ஷாப்பிங் செய்ய போறாங்களா, ஷாப்பை வாங்க போறாங்களா? நீ போ அனு. அனு, நான் இந்த கோக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வந்துடணும். 10 minutes டைம் கொடுக்குறேன். டைம் கூட மீதி இருக்கலாம், ஆனா பணம் மீறக்கூடாது. போ. கொஞ்சம் மெல்லமா சாப்பிடுங்க சார். பாவம் பொம்பளை புள்ள. I will help her. சாரி சார், எது வாங்குறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில ஒண்ணுமே வாங்கல சார். 10 நிமிஷத்துல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தெரியல. நீ வேஸ்ட். சரியான சாடிஸ்ட் பாஸ் நீங்க. gift வாங்குன்னு கொடுக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து டைம் லிமிட் வச்சிட்டீங்க. உங்ககிட்ட ரொம்ப கஷ்டங்க. வெரி 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 டிஃபிகல்ட். என்ன வெரி 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 டிஃபிகல்ட்? 10 நிமிஷம் கொடுத்தும் ஒரு பொருளை வாங்க முடியல. நான் 1 மினிட்ல 2 lakhs gift வாங்கிருக்கேன். Really? அனு, நல்லா இருக்கேன். Thank you sir. My pleasure. சார், தெரியாம தான் கேக்குறேன். அவங்கள gift வாங்கிட்டு வான்னு அனுப்பிட்டு நீங்க வாங்கி வச்சிட்டீங்களா சார்? என்னோட 6 சென்ட் சொல்லுச்சு அனுவால வாங்க முடியாதுன்னு. உங்க 6வது அறிவு அப்படி சொல்லுதா சார்? சார், உங்க 6வது அறிவு பயன்படுத்தி எங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லுங்களேன் சார். சொல்றேன். உங்க அண்ணன் போட்டோ அனுப்புனாரே தவிர அட்ரஸ் அனுப்பல. ஆமா சார். மலேசியாக்கு வர சொன்னாரே தவிர வந்து ரிசீவ் பண்ணல. ஆமா சார். இதுல இருந்து உனக்கு ஒண்ணு தெரியுதா? தெரியுது சார். உங்க அண்ணன் கண்ணனை போல. கண்ணனை போலவா? அப்படினா கண்ண வெண்ணைய திருடுறவன். அவன் மூலமா சொத்து வர போதுன்னு எதிர்பார்க்கறிய, வெண்ணை கூட கிடைக்காது. என் 6 சென்ட் சொல்லுது, கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். இப்ப புரியுதா? காதலிக்கிறத விட காதல சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. புரியுது. அந்த காதல் கை கூடுறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, எங்க போயிட போறான் உன் பாஸ்? ஆபீஸ்ல உன் கூட தானே இருப்பா. நேரம் பார்த்து நீயே சொல்லிடு. சொல்லிடுறேன். அவனுக்கு எங்களை விட்டா வேற யாரும் சொந்தம்னு இல்ல. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு. அனு, ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. கம் ஆன், லெட்ஸ் கோ. என் பொண்டாட்டிக்கு ரிசீவ் பண்றதுல எவ்வளவு இஷ்டமோ சென்ட் ஆஃப் பண்றதுல அவ்வளவு கஷ்டம். ரெகுலரா ஊர்களுக்கு போற என்னையே 4 முறை ஃளைட் மிஸ் பண்ண வச்சிட்டா. கம் கம் கம், ஃளைட் லேட் ஆயிட போகுது. வாங்க. அனு அனு, நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஸ்னேகா பேசுறேன். வா, பிஸியா இருக்கியா? உன் பாஸ் கூட இருக்கியா? என்ன, உன் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? வாட்? கல்யாணத்துக்கு முன்னாலே மலேசியாவுல ஹனிமூனா? முதல்ல உன் வாய் மூடுறியா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாக்கு போய் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு சொன்னேன். உடனே ஆரம்பிச்சிடுவியே. ஜிகே கூட உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத இந்த வாரம் ஃபுல்லா உனக்கு சாம்பிளா ஒரு காமிச்சிருக்கார் போல. இந்த கோபாலகிருஷ்ணனுக்கு பூ வைக்கிறத விட்டுட்டு அந்த கிருஷ்ணனுக்கு போய் ஐ லவ் யூ சொல்லு. அவர் தன்னுடைய லவ் வெளிப்பட சொல்ல மாட்டாரு, ஆனா புரிய வைக்கிறாரு.
நீ ஏன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டேன்னு வெயி வைஃபா ப்ரொமோஷன் கிடைச்சிரும். உண்மையாடி? பாஸ்டி இல்ல இல்ல உன் லவர். ஏய் போன் கொடு, நானே சொல்லிறேன். ஏய் கொடு, நானே சொல்லிறேன். சொல்றேன் தர மாட்டேன். ஏய் போய் ஐ லவ் யூ சொல்லல. ஹலோ ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். I'm coming. ராட்சசி, மரியாதை நீயே அவர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டா சரி. இல்லனா உனக்காக நானே சொல்லிடுவேன், கொன்னுடுவேன். நானே சொல்லிக்கிறேன். லைசென்ஸ் கேட்டீங்க கொடுத்தேன். 100 ரூபாய் எதுக்கு சார் கேக்குறீங்க? டேய், கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பார்க்கு பீச்சுன்னு சுத்துறதுக்கு காசு இருக்கும், எனக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? சார் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு? சார் சார் லைசென்ஸ் எங்கடா? சார் டூ மச் சார். லைசென்ஸ் எங்கடானா டூ மச். இன்ஸ்பெக்டர், இவனை எதுக்காக அடிக்கிறீங்க? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ட உங்க இஷ்டத்துக்கு அடிச்சீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க நினைச்சிட்டீங்களா? அவங்கிட்ட லைசென்ஸ் இல்ல. இல்ல மேடம், இவரு லைசென்ஸ் கிடைச்சிட்டு லைசென்ஸ் இல்லனா சார்ஜ் ஷீட் எழுதணும், மொபைல் கோர்ட்டு கூட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு நடு ரோட்ட போட்டு இப்படி அடிக்கிறீங்க. சொல்லுங்க, சாரி சொல்லுங்க. என் சர்வீஸ்ல இது வரைக்கும் மேலதிகாரிகளுக்கே சாரி சொன்னதில்ல, இவங்கிட்ட சொல்லணுமா? கிளம்புமா. பாக்குறேன், உங்க சீனியர் ஆபீசரே வந்து உங்களுக்கு சாரி சொல்ல வைப்பாரு. வா. சாரி சொல்லணும், சாரி சொல்லணும், சாரி சொல்லணும், சாரி சொல்லணும். உங்களுக்கு சேர வேண்டிய ஃபைல்ஸ் எத்தனையோ என் செக்ரட்டரி அனு கிட்ட இருக்கு. அவங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். she must be on the way. Okay, it's all right, no problem. Okay, thank you. சாரி சொல்லணும், சாரி சொல்லணும். இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சார் அனு ஃபிளாட்லயும் இல்ல சார், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கறா. தப்பா நினைச்சுக்காதீங்க ஜிகே, நீங்க இன் டைம்ல கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன். இட்ஸ் டூ லேட். We are sorry, sir. Hey Ravli, what the hell are you doing? நீ போய் செக் பண்ணிருக்க வேண்டியதானே? உங்களை எல்லாம் நம்புனா இப்படிதான். போ, ஏன் முஞ்ச பாத்துட்டு நான் என்ன அர்த்தம்? சாரி சொல்லணும், சாரி சொல்லணும், சாரி சொல்லணும். சாரி சொல்லணும், சாரி சொல்லணும். என்னடாங்க பிரச்சனை? யாரோ ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட செக்ரட்டரியா வேலை வெட்டியை விட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. சாரி சார். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஆபீஸ் நேரத்துல சோஷியல் சர்வீஸ் தேவையா? என் ஆபீஸ் நேரத்துல நீ உன் சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? நீ என்ன இந்த கம்பெனியோட ஓனர் நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு வரதுக்கும் போறதுக்கும். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு செக்ரட்டரி, அவ்வளவுதான். உன்னோட லிமிட்ஸ்குள்ள நீ இருக்கணும். நீ அனுராதாவா இருந்து எந்த சோஷியல் சர்வீஸ் வேணா செஞ்சுக்க, அது உன் இஷ்டம். ஜிகே செக்ரட்டரியா இருந்தா உன் சர்வீஸ் எல்லாம் இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஜிகே செக்ரட்டரி அதான் செஞ்சாங்க, ஜிகே செக்ரட்டரி இதை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர வெறும் அனுராதாவை பத்தி யாரும் எதுவும் பேச போறதில்ல. அனு, நான் பொறுமையா இருக்கிறத நல்ல விதமா எடுத்துக்க. கையாலாகாத தன்னோட ஃபீல் பண்ண ஜாபை விட்டு அனுப்பிடுவேன். வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு சாம்பிளா ஒரு காமிச்சிருக்கார் போல. நீ என்ன இந்த கம்பெனியோட ஓனர் நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு வரதுக்கும் போறதுக்கும். ஆக்சுவலி ஒரு செக்ரட்டரி, அவ்வளவுதான். உன்னோட லிமிட்ஸ்குள்ள நீ இருக்கணும். பாஸ் டி இல்ல இல்ல உன் லவர். ஜாபை விட்டு அனுப்பிடுவேன், ஜாபை விட்டு அனுப்பிடுவேன், ஜாபை விட்டு. என்ன இது? ராஜினாமா. பயங்கர திமிரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. பாஸ் ஏதோ கோவத்துல 2-3 வார்த்தை திட்டினாருன்னு பொறுமையா எடுத்துக்கணுமே தவிர செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அவ்வளவு பொறுமை என்கிட்ட இல்ல. ஆமா ஆமா, பொறுமை இருக்கணும்னா இந்த பாஸ் மேல மரியாதையா இருக்கணும்ல. எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கிறது உண்மைதான். ஆனா ஏன் மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நான் இந்த வேலையை விட்டு போகணும். யார் தருவாங்க உனக்கு இவ்வளவு சேலரி, ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட்? அதெல்லாம் நீங்க எனக்கு சும்மாவை கொடுத்தீங்க. என்ன மாதிரி உண்மையா இருக்கிற செக்ரட்டரி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு உங்களை விட நல்ல பாஸே கிடைப்பாரு. சாரி அனு, எல்லாருக்கும் முன்னால உன்னை திட்டினது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. இந்த வேலையை விட்டுறாத. நீ இல்லைன்னா இந்த கம்பெனி மூடுற நிலைமைக்கு வந்துடும். இப்படி எல்லாம் உன்னை கெஞ்சி கேப்பேன்னு பாத்தியா? Never.
கோவத்துல நீ எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட போறது நீதான். கோவத்துல எல்லாரும் முன்னாடி என்ன திட்டினதுக்காக நீங்க தான் பின்னாடி வருத்தப்பட போறீங்க. எந்த சோஷியல் சர்வீஸ்க்காக நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்களோ இன்னைக்கு அதுவே உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. உங்களுக்காக ஏன் கேரக்டர் மாத்திக்க முடியாது. என்ன பிலிம் காட்டுறியா? இந்த லெட்டரை 1 month நோட்டீஸா எடுத்துக்கிறேன். அப்புறம் நீ முடிவை மாத்திக்கிட்டு ஜாபை ரிசைன் பண்ண மாட்டேன்னா இந்த ராஜினாமா லெட்டர் நம்ம 2 பேருக்குள்ள சமாதானம் ஆயிடும். அப்படி இல்லைன்னா உன்னோட செக்ரட்டரி போஸ்ட் காலி. என்னோட முடிவு மாறாது. 1 மாசத்துல நீங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன இந்த வேலையில சேர்த்துப்பீங்க. இது கேரண்டி. பாத்துருவோம். சரி, புது செக்ரட்டரி வேணும்னு பேப்பர்ல ஆட் கொடுத்துருங்க.